வணக்கம் மகளே, நான் தான் உங்கள் சதீஷ். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம ஆங்கில மொழியை எப்படி கற்றுக்கிறது, ஸோ ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ் அந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்த்தோன்னா பார்க்க வேண்டியது இருக்கும். அதாவது சில விஷயங்கள் ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும். இந்த விஷயம் நீ தெரிஞ்சால் தான் நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜை பார்த்தோன்னா கற்றுக்க முடியும். இது இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஓகே. இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் எனி திங், ஃபர்ஸ்ட் you should know what is the reason to learn. Okay, what is the objective to learn anything. ஸோ எந்த விஷயம் கற்றுக்கிறதுக்கு பின்னாடியும் அதோட நோக்கம் இருக்கணும். ஓகே, இந்த நோக்கத்துக்காக தான் நான் இதை கற்றுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா எதுக்காக? இப்போ நான் சொசைட்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய சர்வீஸை நான் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நிறைய பேர் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகளை எழுதுறாங்க. ஸோ இந்த படிவில் ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ் அண்ட் ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்கலி, நேச்சுரலி, வித் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஃப்ளூவெண்ட்லி. ஸோ இந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கணுன்னா சில விஷயங்களை நீங்கள் முன்னாடி பார்க்கணும். ஓகேவா? அந்த விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். ஆங்கிலம்ன்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான லாங்குவேஜ்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் டைம் வரீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்திலே தெரியக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம். Hello friends, welcome to Spoken English through Tamil for all. So this is presented by me. My name is Satish. So I'm your educator for English language. So இன்னைக்கான வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை எப்படி கற்றுக்கலாம், இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்ம எப்படி பார்த்தோன்னா ஈஸியாக கற்றுக்கிட்டு இங்கிலீஷில் நம்ம ஃப்ளூவெண்ட்டாக எப்படி பேச ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பார்த்தோன்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தோன்னா இன்றைய இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான லாங்குவேஜாக மாறிட்டு வருது. ஸோ தட் இஸ் வை ஆல் த பீப்புள் கால் இட் அஸ் அ யூனிவர்சல் லாங்குவேஜ். அதாவது இதுதான் பார்த்தோன்னா உலக மக்கள் அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு காமன் லாங்குவேஜ் அல்லது யூனிவர்சல் லாங்குவேஜ்னு கூட நம்ம இதை சொல்லலாம். என்ன காரணம்னா, இப்போது நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடையில் பார்த்தோன்னா ஒரு பொருளை கேட்குறீங்கன்னா அங்கே பார்த்தோன்னா அதாவது நீங்கள் பேசக்கூடிய மொழி தமிழாக இருக்கலாம், அவங்களுடைய மொழியை பார்த்தோன்னா தமிழாக இருக்கலாம். ஆனால் இதே நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கோ இதே பார்த்தோன்னா நீங்கள் ஏதாவது டூராக பார்த்தோன்னா போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு கைடாக இருக்கிறீங்க, இல்லை பார்த்தோன்னா நீங்கள் ஒரு ட்ராவலர், நீங்கள் வெளியூருக்கு பார்த்தோன்னா ட்ராவல் பண்ணுறீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா புரிய வைக்கணும் அப்படின்ற பாணியில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு மொழியில் தான் பார்த்தோன்னா அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அந்த மொழி என்னவா இருக்கும்னா இங்கிலீஷ் லாங்குவேஜாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லை, அதாவது ஆங்கிலம் பற்றி ஒரு புரிதல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரியாது. ஓகே, என்ன சொல்கிறது, ஒரு புரியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காட்டே பார்த்தோன்னா நிறைய பேர் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் மேலே பார்த்தோன்னா அளவு கடந்த ஆர்வத்தை பார்த்தோன்னா கொடுத்துட்டு வராங்க இதை லேர்ன் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த இங்கிலீஷை எதுக்கு எல்லாரும் கற்றுக்குறாங்கன்னா, டு கெட் அ ரெப்யூட்டட் ஜாப் இன் ரெப்யூட்டட் கம்பெனி. அதாவது ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல ஜாப் வாங்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்குறாங்க. இது இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சொல்கிறத விட ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்ற கிளாஸை போட்டு தான் நிறைய பேர் பார்த்தோன்னா இதை நடத்திட்டு வராங்க. நிறைய பேர் அதில் குறிப்பிட்ட தடமாக நம்ம சொல்கிறது பார்த்தோன்னா திரு வீட்டா சார் நடத்தக்கூடிய வீட்டா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு அங்கே என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா கிராமர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. கிராமர்னால் மொத்தமாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராமராக ஆரம்பிக்க மாட்டாங்க. டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷனை பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக இந்த வேர்டை, அதாவது ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா டேக்குன்னு இருக்குன்னா அந்த டேக்குன்றது எடுன்னு அர்த்தம். அதாவது டேக்குன்றதுக்கு எடு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த டேக்கை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனை பொறுத்து ஓகே அதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா தட் வில் கிவ் டிஃப்ரெண்ட் மீனிங். ஓகேவா? ஸோ
நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்டு எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அதனுடைய மீனிங் வந்து பார்த்தோன்னா மாறும். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்கள் மனசில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்தோன்னா ஒரு நாலேஜ் இல்லை, அது வந்து பார்த்தோன்னா ஒரு லாங்குவேஜ் தான் அப்படின்றத ஆணித்தரமாக வந்து பார்த்தோன்னா அழுத்தமாக நீங்கள் மனசுலையும் சரி உங்கள் மூளையிலையும் சரி பதிஞ்சுக்குங்க. ரெண்டாவது விஷயம், இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்கள் ஒய் யூ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் அதை நீங்கள் கற்றுக்குங்க. ஏன்னா நீங்கள் எதுக்காக கற்றுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு நோக்கம் இல்லைன்னா நீங்கள் எதையுமே கற்றுக்க முடியாதுங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் கூட அப்படி தான். அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் நான் ஒரு ஜாப் நல்லா கிடைக்கணும், இல்லை என்னுடைய கெரியரை நான் இன்னும் நல்லா மேலே கொண்டு போகணும் அப்படின்ற காரணத்துக்காக நீங்கள் கற்றுக்கலாம். அப்படி இல்லை, நான் வெளிநாடுகளில் நடத்தக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டியும் வழங்கக்கூடிய பெரிய பெரிய கோர்சஸ்லாம் நான் படிக்கணும், அதுக்காக வேண்டி நான் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தோன்னா there are certain entrance exam, okay, entrance exams are there, okay, I want to clear that and settled in foreign. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது என்னென்ன எக்ஸாம்ஸ் சொல்லிட்டு பின் வரக்கூடிய வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். இப்போது இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஃபாலோ சர்டன் திங்ஸ் டு நோ, okay, how to speak English, okay. Before that we should know certain principles. அது என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்கிறத விட இதுதான் அடிப்படை. இது தெரிஞ்சால் தான் நீங்கள் ஏன் வந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் டுடே, நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன் டே டு டே லைஃப். அதாவது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எங்கெங்கெல்லாம் இங்கிலீஷை பார்க்குறோம், எல்லா இடத்துலையுமே இங்கிலீஷை பார்க்குறோம். இப்போ ஒரு பெரிய ஷாப்பிங் மால் போனால் அங்கேயே நம்ம இங்கிலீஷ் பேசுகிறவங்கள பார்க்குறோம். இல்லை ஒரு தேட்டருக்கு போனால் பெரிய பெரிய தேட்டருக்கு போனால் அங்கேயும் இங்கிலீஷை பேசுகிறவங்கள பார்க்குறோம். இல்லை நம்மளுடைய கம்பெனியில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. இல்லை வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு புக்கு கடைக்கு போகிறீங்க, புக்கு வாங்குறீங்க, ஒரு புக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுடைய மீடியத்தில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் தான் அந்த புக்கை வாங்கிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இங்கிலீஷ் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ரோலை வந்து பார்த்தோன்னா ப்ளே பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக நீ வேண்டி இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட், ஒய் வி வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். எதுக்காக நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கணும்? அது வந்து நீங்கள் ஒரு ஜாபை வந்து வாங்குறதுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் உங்களுக்கு புரியணும், அந்த எக்ஸாம் நீங்கள் படிக்க வைக்கக்கூடிய அந்த புக்கில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் உங்களுக்கு நன்றாக புரிய வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்க விரும்பலாம். அல்லது வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ், அதாவது என்னென்ன கற்றுக்கினா என்னென்ன அட்வான்டேஜ், அதாவது இங்கிலீஷை கற்றுக்கினா என்னென்ன அட்வான்டேஜ். எல்லாத்துலேயுமே இருக்கும் வந்துங்க, அட்வான்டேஜஸ்ன்னு இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு இருக்கும். இப்போ நீங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதனுடைய அட்வான்டேஜஸ்ன்னு இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இங்கிலீஷை கற்றுக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்? ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஒன்று கிடைக்கும். ரெண்டாவது அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கினீங்க, நல்லா பேசுகிறீங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரிங் ஆரம்பிக்கலாம். ட்விட்டரிங்னு சொல்லக்கூடிய ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம். நிறைய ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது கம்பல்சரி, ஓகேவா? இங்கிலீஷு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. அந்த சப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், ஓகே? சப்ஜெக்ட்ன்றது சொல்கிறத விட அதில் இருக்கக்கூடிய கிராமர் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். மூணாவது, நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகிறீங்க, அது வந்து உள்ளூராக இருக்கலாம், இல்லை ஒரு கிராமமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம், அதாவது கல்ச்சரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் கண்டிப்பாக அங்கே தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டத்தக்க விதமாக சொல்லக்கூடிய ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அன்னோன் பர்சன்கிட்ட வந்து பார்த்தோன்னா பழகணும், பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருக்கலாம். அப்போது நீங்களும் வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷை பேச தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் தமிழில் பேசிட்டு அவர் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் தமிழில் பதில் சொன்னால் அந்த கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான கான்வர்சேஷனாக அமையுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ சென்டரும் வந்து பார்த்தோன்னா ஒரு லாங்குவேஜ் அனுப்பணும், அதாவது சென்டரும் இங்கிலீஷில் பேசிட்டு ரிசீவரும் இங்கிலீஷில் பேசினார்னா தட் வில் கம்ப்ளீட், ஓகேவா? தட் இஸ் கால்ட் அ கம்ப்ளீட் கான்வர்சேஷன். அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான கான்வர்சேஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் while or during speaking with someone. நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்போது சில வாக்கியங்களில் ஏற்படக்கூடிய சில பிழைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ். எதுக்காக நம்ம இதை கற்றுக்கிறோம், இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸோ nowadays more and more people are dedicating time to studying English language as a second language. எல்லாருக்குமே தெரியும்
இங்கிலீஷை செகண்ட் லாங்குவேஜாக எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ அதிகமாகிட்டு வராங்க. என்ன காரணம்னா இங்கிலீஷுக்கு உலகம் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை பொறுத்து. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெதர் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ நியூ ஜாப், நீங்கள் ஒரு புதிய வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது பிளானிங் டு ட்ராவல் த வேர்ல்டு, நீங்கள் உலகத்தை சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, ஸ்டடிங் இங்கிலீஷ் கேன் ஹெல்ப் யூ ப்ராக்ரஸ் இன் லைஃப் போத் ப்ரொஃபஷ்னலி அண்ட் பர்சனலி. ஓகேவா, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அது நல்ல ஒரு வளர்ச்சியை தரும். ப்ளஸ் உங்களுடைய பிஸ்னஸ் வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷ்னல் வாழ்க்கையாக இருக்கட்டும், அதுலேயும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். மெனி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கண்டக்ட்ஸ் மீட்டிங்ஸ் இன் இங்கிலீஷ். நிறைய பெரிய பெரிய ஐடி நிறுவனமாக இருக்கட்டும், நிறைய பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் அளவில் நடக்கக்கூடிய கம்பெனிஸாக இருக்கட்டும், அதனுடைய மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் நடக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு லாங்குவேஜ் தெரிஞ்சு இருந்தாலும் கூட பிஸ்னஸ் லாங்குவேஜாக அஃபிஷியலாக இருக்கக்கூடிய லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். ஸோ அதுக்காக அந்த ஒரு ரீசனுக்காக நிறைய பேர் இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்க விரும்புகிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் வி வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் லாங்குவேஜ், எதுக்காக நம்ம கற்றுக்கணும், என்ன தேவை இருக்குது? ஸோ அது ஒன்று பார்க்கலாம். இட் அலோவ்ஸ் யூ டு கம்யூனிகேட் வித் நியூ பீப்புள். என்ன பண்ணுது, நீங்கள் ஒரு பர்சன்ட்ட போயிட்டு அதாவது உங்களோட அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சராக இருக்கலாம், அந்த பர்சன்ட்ட போயிட்டு நீங்கள் பழகணும் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவனோட லாங்குவேஜில் தான் நீங்கள் அவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேவா, அது இல்லாமல் நீ தமிழில் பேசிட்டு என்ன அவன் பேசுறதும் உனக்கு புரியாது, நீங்கள் பேசுகிறதும் அவங்களுக்கு புரியாது. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர் தான் ஏற்படுது. அவன் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, நீங்கள் சொல்கிறது அவனுக்கு புரியாது. ஸோ யூ ஷுட் லேர்ன் இங்கிலீஷ். ஓகே, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேசக்கூடிய இங்கிலீஷும் நீங்கள் பேசக்கூடிய இங்கிலீஷும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வேபுல்லாக இருக்கும். ஓகேவா, அவன் பேசுறதும் உங்களுக்கு புரியும், நீங்கள் அதுக்கான ரிப்ளையும் கொடுக்க முடியும். அடுத்தது, இட் ஹெல்ப்ஸ் யூ டு see things from different perspective or get a deeper understanding of another culture. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தோன்னா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் சரி, அல்லது இப்போ ஒரு நியூஸ் ஆர்டிக்கல், இப்போ நீங்கள் ஹிந்துவே எடுத்துக்கங்க, அதில் வரக்கூடிய எடிட்டோரியல் பேஜ், அதில் நீங்கள் எடிட்டோரியல் ஓரளவு நீங்கள் புரியணும், ஓரளவு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே இங்கிலீஷில் நீங்கள் ஓரளவு வந்து பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு வாட்டி படித்தா புரியாது, ரெண்டாவது வாட்டி படித்தா புரியாது, மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இட் வில் ஸ்டோர் இன் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அதாவது உங்களுடைய ஆள் மனம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல போயிட்டு பதிய ஆரம்பிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் 53 கண்ட்ரிஸ். அதாவது கிட்டத்தட்ட 53 கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் பிஸ்னஸ் லாங்குவேஜாகவும் வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் த மோஸ்ட் வைட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு. பரந்த அளவில் பேசக்கூடிய, ரொம்ப ஒரு வைடாக பேசக்கூடிய, நிறைய நாடுகளால் பேசக்கூடிய ஒரே லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா நீங்கள் பேசுகிறீங்க, ரிட்டனும் உங்களுக்கு நல்லா வருது, ஸ்போக்கனும் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தோன்னா யூ கேன் கெட் அ ஜாப். நல்ல ஜாபே வந்து பார்த்தோன்னா நீங்கள் வாங்கலாம். அந்தளவுக்கு இங்கிலீஷும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கல்வி வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. ஏன்னா இஃப் யூ ஹாவ் அ கமாண்ட் ஓவர் இன் யுவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூ கேன் கெட் எனிதிங். ஓகேவா, யூ கேன் கெட் எனி எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் இங்கே நல்லா பண்ணிட்டு வரீங்க, நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்க, மற்றவங்களுக்கு பேசும்போது உங்களுடைய ஃப்ளூவன்சி வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது, உங்களுடைய ஆக்சென்ட் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அளவில் பூஸ்டப் ஆகுங்க. எல்லாருக்குமே இந்த தன்னம்பிக்கைன்றது மட்டும்தான் ரொம்ப ஒரு முக்கியமானது. அந்த தன்னம்பிக்கை பூஸ்டப் பண்ணுறது இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக அது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கற்றுக்க விரும்புவீங்க. இங்கிலீஷ் கிவ்ஸ் யூ வைடர் ஆக்சஸ் டு நோ எனிதிங். ஓகேவா, இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயமும் கற்றுக்கிறதுக்கு ஒரு திறவுகோலாக அமையுதுங்க. ஓகேவா, நீங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணுன்னாலும் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் தான் நீங்கள் அதை படிச்சாகணும், இங்கிலீஷில் தான் நீங்கள் அதை புரிஞ்சாகணும். அப்படின்னா இங்கிலீஷை நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும். ஓகே, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ்? ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் எனி பெட்டர் ஜாப் தென் யூ ஷுட் நோ அண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல், fluently and automatically, naturally.
ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் மாஸ்டரியாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டெக்னாலஜி. கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஹார்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, நிறைய விதமான அப்ளிகேஷன் ஆப் டெவலப்பர் இருக்கிறாங்க, வெப் டெவலப்பர் இருக்கிறாங்க, மிஷின் லேர்னிங் கற்றுக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தாங்க இருக்கும். அவங்க சொல்லிக் கொடுக்குறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா தட் இஸ் த காமன் லாங்குவேஜ் அண்ட் யூனிவர்சல் லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜில் உங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அது அவங்களோட தவறு இல்லை, அவங்களோட தவறு தான். ஸோ யூ ஷுட் லேர்ன் இங்கிலீஷ் ஃபார் லேர்னிங் அண்ட் நோயிங் நியூ திங்ஸ். அதுக்கப்புறம் டெக்னாலஜி, அப்டேட்டிங் டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏஐனா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இங்கிலீஷை கண்டிப்பாக ஓரளவு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வச்சுட்டு ஹவு டு மேக் மோர் மணி ஆன்லைன். ஓகேவா, இன் ஆன்லைன். ஸோ அதை நான் இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் சொன்னால் நீங்கள் குழம்பிடுவீங்க. ஓகே, லாஸ்ட்டு பாருங்கள், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் சில சென்டென்ஸ் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். யூஸ் பண்ணிகிட்டே இப்போ நம்ம பேசுகிற டைம்லேயே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாது அது வந்து பார்த்தோன்னா இன்கரெக்ட் சென்டென்ஸ், அதாவது ஒரு ராங் சென்டென்ஸை தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது என்னென்ன சென்டென்ஸ்னு ஒரு சில விதமான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கிறேன். அந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்கரெக்ட் சென்டென்ஸ் பாருங்கள், மை செல்ஃப் ஐ எம் சுரேஷ் பாபு. நிறைய பேர் இது சொல்கிறத நம்ம பார்த்துருக்கணும். ஆனால் இதோட கரெக்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் சுரேஷ் பாபு. இன்கரெக்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஐ எம் ஹேவிங் 4 brothers and 3 sisters. ஓகே, ஆனால் இதனுடைய கரெக்ட் ஃபார்ம் என்னது, ஐ ஹாவ் 4 brothers and 3 sisters. என்னது, ஐ ஹாவ் 4 brothers and 3 sisters. அதுதான் கரெக்ட் ஃபார்ம். இன்னொரு இன்கரெக்ட் சென்டென்ஸ் பாருங்க, he do not have a laptop. he do not have a laptop. is it correct sentence? no. so correct sentence வந்து பாத்தீங்கன்னா he does not have a laptop. he does not have a laptop. that is the correct sentence. Again, incorrect sentence, does she has a car. does she has a car. இது வந்து பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் சென்டென்ஸு. இதை வந்து பார்த்தோன்னா கரெக்ட் ஃபார்ம் எப்படின்னா டஸ் ஷி ஹேவ் அ கார். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய விதமான வாக்கியங்களை நம்ம தப்பாக யூஸ் பண்ணிக்கிறோம். அதோட கரெக்ட் ஃபார்ம் எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லாத்தையும் பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். இனி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் பேசவே ஆரம்பிக்க போகிறோம். இங்கிலீஷ் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா இனிமேல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா வந்து பற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் ஆல். ஸோ கிவிங் மீ திஸ் சப்போர்ட். if you like these videos, put like and share the video to your friends, and thank you all.